This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சந்திரயான் 3 பயணத்தின் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ நிலவின் ஒரு முக்கியமான ரகசியத்தை கண்டுபிடித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரோவின் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அந்த பகுதியின் வயது குறித்த முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கிய இடம் சுமார் 370 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று இஸ்ரோவின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நம் பூமியில் முதலாக நுண்ணுயிர் தோன்றியதும் 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் என்று விஞ்ஞானிகள் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளார்கள். இது நிலவுக்கும் பூமிக்குமான வரலாற்று தொடர்பு குறித்த முக்கியமான பார்வையை நமக்கு வழங்குகிறது. ஆகஸ்ட் 23, 2023 ஆண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கினார்கள். நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் ஒரு விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா அப்போது பெற்றது. நிலவில் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி புள்ளி என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த இடமானது சுமார் 370 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று தெரிய வந்துள்ளது. 2016 ஆண்டு நேச்சர் இதழில் வெளியான ஒரு ஆய்வின்படி கிரீன்லாந்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒற்றை செல் நுண்ணுயிரிகளின் புதைப்படிம எச்சங்களை ஆராய்ந்ததில் அவை 370 கோடி ஆண்டுகள் பழமையானவை என்று கண்டறியப்பட்டது. நம் பூமியில் தோன்றிய உயிரினங்களில் மிகவும் பழமையான ஒன்றாக இது கருதப்படுகிறது. நம் பூமியுடன் நிலவு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை அறிய இந்த கண்டுபிடிப்பு உதவுகிறது என்று இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேம்பட்ட இமேஜிங் கருவிகளை பயன்படுத்தி நிலவின் பள்ளங்கள் மற்றும் பாறை அமைப்புகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கிய இடத்தில் உள்ள 3 வெவ்வேறு தன்மைகள் கொண்ட நிலப்பரப்புகளை இதற்காக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளார்கள். இதில் ஓரளவுக்கு சமவெளியாக உள்ள பகுதியில்தான் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கியுள்ளது. இந்த பகுதியில் பாறைகள் எந்த அளவிற்கு உள்ளன என்பது விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாறைகளை ஆய்வு செய்ததன் மூலம்தான் அந்த பகுதியின் வயது தற்போது கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் நிலவு எப்படி உருவானது என்பது குறித்து 3 கூற்றுகளை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். முதல் கூற்று, நம் பூமியும் நிலவும் ஒரே காலகட்டத்தில் தோன்றியவை. இரண்டாவது, பூமியும் நிலவும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளில் தோன்றி ஏதோ ஒரு காரணத்தினால் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வந்தபோது அங்கேயே நின்றுவிட்டது. மூன்றாவது, விண்கல் பூமியில் விழுந்து நம் பூமி பிளந்து அதிலிருந்து நிலவு உருவானது என்ற ஒரு கோட்பாடு உள்ளது. மேலும் அந்த பகுதியின் வயதை கண்டுபிடிப்பது நிலவின் தென்துருவ பகுதியின் நிலவியல் வரலாறு குறித்து புரிந்து கொள்ள மிகவும் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நிலவில் எரிமலை இருந்தது நமக்கு தெரியும். அது எப்போது முடிவுக்கு வந்தது என்று தெரிய வேண்டும். பூமிக்கும் நிலவுக்குமான தொடர்பு, நிலவு எப்படி தோன்றியது, அதன் நிலவியல் அமைப்பு தொடர்பாக இப்படி நிறைய கேள்விகள் உள்ளன. அவற்றுக்கான பதில்களை கண்டறியும் நகர்வில் இஸ்ரோவின் இந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கிய புள்ளி என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கந்தகம் கண்டுபிடிப்பு, நில அதிர்வு, நிலவில் உள்ள மண்ணின் வெப்பத்தன்மை, பிளாஸ்மா குறித்த கண்டுபிடிப்பு என்று நிலவில் பல்வேறு குறிப்பிடத்தக்க சாதனைகளை சந்திரயான் 3 விண்கலம் செய்துள்ளது. மேலும் இது குறித்து ஆராய்வதன் மூலம் நிலவு எப்படி உருவானது, நிலவுக்கும் பூமிக்குமான தொடர்பு என்ன என்பதை பற்றி நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.